கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? மார்க்கு 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். தேவஜனமே, அன்றைக்கு ஒரு மனிதன் வாய் பேச முடியாமல், காது கேட்க முடியாமல் ஆண்டவரிடத்தில் வருகிறான். அப்படிப்பட்ட அவனை ஆண்டவர் தொட்டு எப்பத்தா என்கிறார். அதாவது திறக்கப்படுவதாக, உன்னுடைய செவிகள் திறக்கப்படட்டும், உன்னுடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், நீ செம்மையாய் பேசும்படியா இவைகள் நடக்கட்டும் என்று ஆண்டவர் சொன்ன உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு செம்மையாய் பேசினானா. தேவஜனமே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திறக்கப்படுகிற அனுபவம் வராதா என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ? எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டதை போல இருக்கிறதே, எனக்காக அவர் எப்பத்தா என்று சொல்லி என்னுடைய சூழ்நிலையை பார்த்து அவர் சில காரியத்தை திறக்க மாட்டாரா? ஒரு திறந்த வாசலை வைக்க மாட்டாரா? என் பிரச்சனைகளை மாற்றுவதற்கான ஒரு திறந்த வாசல் உருவாகாதா? என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கான திறந்த வாசல் உண்டாகி விடாதா? நான் ஆசிர்வதிக்கப்படுவதற்கான ஒரு திறந்த வாசல் உண்டாகி விடாதா என்று இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகிற சில காரியத்தை நான் திறக்க போகிறேன். அந்த காரியங்கள் இன்றைக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவஜனமே, ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்காக திறப்பார் என்று சொன்னால் மனிதர் அடைத்த கதவுகளாயிருக்கலாம், அல்லது உங்களுடைய பாவத்து நிமித்தம் அடைக்கப்பட்ட கதவுகளாயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வந்து திறப்பார் என்றால் அது செம்மையாயிருக்கும். இங்கே வசனம் அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் எப்பத்தா என்று சொல்லி திறக்கப்படுவதாக என்றார். அந்த ஊமையன் செவ்வையாய் பேசினானா, அதுவரை பேசாதவன் திக்கி திக்கி பேசவில்லை, எப்படி பேசுவேன் என்று கேட்கவில்லை. திறந்தவுடன் கையிலிருந்து செம்மையான பேச்சு வருகிறது. தேவஜனமே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அநேக காரியங்களை திறக்க போகிறார். அது எப்படி இருக்க போகிறது தெரியுமா? ஏதோ சாதாரணமாக அல்லது இவ்வளவு நாள் இல்லை இப்பொழுது வந்துவிட்டது அப்படி அல்ல, செம்மையாய், அதாவது உங்களுக்கு புரியும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால் சிறப்பானதாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கைகளை வைத்து என்னை ஆசீர்வதியும், உன் கைகளை வைத்து என்னை தொட்டி என்னை ஆசீர்வதியும், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, நீர் எனக்காக திறந்தருளும் என்று அவரிடத்தில் வந்து அவரை நோக்கி ஜெபிப்பீர்கள் என்றால் எப்பத்தா திறக்கப்படுவதாக உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவதை பார்ப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.